ரிக்வெஸ்ட்கள் உங்கள் எல்லோருக்குமே காண்பது ஒரு பாடல். இதை விட ஒரு பெஸ்ட் வே எப்படி இருக்க முடியும் நம்ம உலக நாயகனுடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணது? சார், நீங்க இந்த மேடையில வந்ததுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு என்ன சொல்லுவோம், வளரும் கன்றோ வளரும் புரிஞ்சோ சின்ன வயசுல தெரியணுவாங்க. இந்த உலக நாயகன் இன்னைக்கு இவ்வளவு பேருடைய மனசுல இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து உட்கார்ந்துருக்காரு. சின்ன வயசுல உங்களுக்கு இந்த கமல்ஹாசன் அப்படின்ற அந்த குட்டி, உங்களுடைய குட்டி தம்பிய. எல்லோருக்கும் வணக்கம். தம்பி பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாளை சந்திப்பேன். அவர் இந்த ஊருக்கு வந்தவர். உங்கள் சார்பாக வாழ்த்துக்களை அங்கே சொல்கிறேன். ஒரு பலருக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால், தம்பி பிறப்பதற்கு முன்பு எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. தம்பிக்கு எனக்கும் கிட்டத்தட்ட 24 வருடங்கள் 10 மாதங்கள் வித்தியாசம். அதனால இன்னும் பிறக்கும் போதே தெரியும். அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்காது. ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்து நான் என் மனைவி உட்கார்ந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு நர்ஸு போகும்போது அந்த பெருசாக ஒரு சர்ச்சில் மாதிரி ஒரு குழந்தை போகுது, அது நம்ம பையனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல இந்த ஒரு சொன்ன வளர்ச்சியெல்லாம் இருப்பாருங்க, அது ஒரு சொந்த திறமையால வந்தது. அதுல சம்பந்தமே கிடையாது. நான் எப்படி நடிகனாக வந்தேன்னு கேட்டா அதுக்கு காரணம் அவர். எல்லோரும் 10 வருஷம் 12 வருஷம் கஷ்டப்பட்டாங்க சினிமாவில் வந்து போடுறவர். ஒரே படத்தை தூக்கி முன்னாடி வச்சா நான் வந்துட்டேன். அதுதான் கமலஹாசனுடைய திறமை. என்ன செய்ய வேண்டும்? அதனால நான் முதல்ல வரும்போது கமலஹாசன் ப்ரொடக்ஷன் மேனேஜராக வந்து நடிக்க வச்சு ஒரே படத்தை பெரிய ஆளாக்கி, ஆனால் போகும்போதே ஒரு வசதியோட போகிற மாதிரி. யார் வர்றாங்க? கமலஹாசன் பிரதர் வர்றாங்க, தனியாக ஒரு காரை முடிச்சு நமக்காக வருவாங்க. அந்த மாதிரி வந்தவன். அதனால அதுக்கு பூரா புகழ் பூரா கமலுக்கு தான் சேரும். அதையும் தவிர அவர் எஸ்பிபி அவர்கள் இன்னொரு தம்பி எனக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி மதுரைக்கு அவரை ஒரு அழைத்தேன். நீ வந்தா நான் வர்றேன்ப்பா, கூட வரணும். அப்ப வக்கீலா இருந்த நேரம். அதனால அவர் கூடவே போய் மதுரையில் இறங்கி கச்சேரி முடிச்சுட்டு இன்னொரு ஃப்ளைட்டை பிடிச்சி திருவானந்தபுரம் போய் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். அது ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம கேட்ட இடத்துக்கெல்லாம் வருவார். அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் படைத்த எஸ்பிபி தம்பியை வாழ்த்து பாடுவதை நான் வரவேற்கிறேன். எல்லோரும் சொத்து வேணும்னு நினைப்பாங்க. நான் மொத்தம் சொத்து வேணும்னு நினைத்ததில்லை. 20 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினா அந்த நேரத்தில் 30 கோடி ரூபாய் கடன் விட்டுருப்பார். அதனால அவருக்கு முக்கியம் இல்லை பணம். அவருக்கு வேண்டியது நல்ல படங்கள், சினிமாக்கள். அப்படியே பண்ண அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ எப்படி பண்றாரு சினிமான்னு. அதனால அவர் வந்து மற்றவர்கள் வளர்ச்சிக்காக இதை செய்யும் பொழுது அவர் மற்றவர்களுக்கு கட்டிடங்கள் தானே பதிக்கப்படுகிறது. அதுதான் நான் சொல்ல வேண்டுமே ஒழிய அவருக்கு கட்டடத்திலே பெரிய நம்பிக்கை இல்லை. அவர் அநேகமாக கடன் தான் அதிகம் இருக்கும். ஆனால் அதே அளவு அதற்கு மேல சம்பளம் வாங்கி அந்த கடனை தீர்க்கக்கூடிய தகுதி உள்ளவர். இது மட்டும்தான் இன்னும் இருக்குது சாமி.
பார்த்தோன்னே இது நம்ம வீட்டு பிள்ளை தான் அப்படின்னு தோணிச்சுட்டாங்க. ஒரு நல்ல பாடகராக, ஒரு நடிகராக, கதைவசன கர்த்தாவாக, அது மட்டும் இல்ல இன்னும் சொல்றதா இருந்தா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஸ்டண்ட்னு ஒரு வார்த்தை சொல்றோம். அதை அவர் பண்றப்ப எடுத்துக்கிற முயற்சி இருக்கு பாருங்க. வேட்டையாடி விளையாட்டுல மேல இருந்து இப்படி பல்கடிச்சு விழுகிறாரு. விழுந்தவர் அப்படியே பேசாம கொஞ்ச நேரம் கிடந்தாரு. எல்லாரும் கொஞ்சம் பயமாயிருச்சு, மயக்கம் போட்டார் அப்படின்ட்டு. அப்புறம் எழுந்திரிச்சு வந்தார். வந்த உடனே நான் மெதுவாக கேட்டேன், வலிக்கலையா அப்படின்னு. வலிக்காது அப்படின்னா. ஏன் அப்படின்னு, விழுகிறப்ப எப்படி விழுகணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, கரெக்டா விழுந்தோம்னா வலிக்காது அப்படின்னாரு. அந்த வலியை கூட என்னன்னா தம் பிடிச்சுக்கிட்டோம்னா வலிக்கலாம். நம்ம என்ன செய்யறோம்னா அதை மாத்திடலாம். எத்தனை 100,000 ஆண்டு வாழ வேண்டும், நம் உள்ளங்களில் வாழ்கிற அவர் நம் இல்லங்களிலும் வாழ இருக்கிறார். டாக்டர் கமலஹாசன் ஹைவே சிட்டியை உருவாக்கி கொடுத்திருக்கின்ற மெட்ராஸ் சிட்டி ப்ரமோட்டர்ஸ்க்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி, நம்முடைய எஸ்பிபி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். எஸ்பிபி அவர்கள் என்ன அப்படின்னா, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில திடீர்னு எஸ்பிபி அவர்கள் பாடிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சாங்க. என்னன்னு பார்த்தா அவர் வாயை செஞ்சாங்க, கமல் பின்னாடி உட்கார்ந்து பாடினாருங்க. இத்தனை நாள் எனக்கு பாடுறீங்கல்ல, இன்னைக்கு நான் பாடுறேன், நீங்க வாயை செய்யுங்க அப்படின்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லா புகழும் அவருக்கு கிடைப்பதற்காக நாம் எல்லோரும் கரகோஷத்தோடு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வோம். வாழ்க வாழ்க வாழ்க. உலக நாயகனுக்காக இது ஒரு பெரிய ஒரு டெடிகேஷனா பண்ணியிருக்காங்க. திண்டிவனம்ல இருக்கிற இந்த ஒரு தேவைய இதுல என்ன ஒரு சிறப்புனா, இதுல இருக்கிற சாலை, இதுல இருக்கிற குட்டி குட்டி ஸ்ட்ரீட்டுடைய பெயர்கள் எல்லாமே உலக நாயகனா எழுதியிருக்காங்க. அவர் கைப்பட எழுதிய பெயர்கள் எல்லாமே இந்த டிவில வச்சிருக்காங்க. நன்றி. அண்ணன் எஸ்பிபி அவர்கள் எவ்வளவு பெரிய பாடகர் என்பதை ஊரறிவு நானும் பாட்டு பாடிக்கிறேன். இந்த கம்பேரிசன் தான் அவர் எவ்வளவு பெரிய பாடகர்ன்றது மறுபடியும் நானும் நினைவுபடுத்திட்டு இருக்கேன் மக்களுக்கு. அண்ணன் எஸ்பிபி அவர்கள் இதை ஒரு கடனாக நினைக்காமல் கடமையாக நினைத்து நீங்க பாடிட்டு எப்போ என் கூட வந்து இருந்துருவாரு. இல்லை என்னென்ன சந்தர்ப்பங்கள் கிடைக்குமோ இருவரும் ஒன்றாக இருக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். அதுக்காக டெய்லி ஃபோன் போட்டு ஒருத்தர் தொந்தரவு பண்ணிக்கிறாங்க. இல்லை, இந்த உறவு தான் அவருக்கும் அவர் ரசிகர்களுக்கும் எனக்கும் என் ரசிகர்களுக்கும். இது தொடர வேண்டிக் கொள்கிறேன். மன்றாக எண்ணத்தை வண்ணமாய் தீட்டிக் கொண்டோம் அப்படின்னு ஒரு லைன் யோசிச்சோம். அப்புறம் மௌனமே பார்வையாய் பேசிக்கொண்டோம்னு இன்னொரு வரியும் போட்டோம். ரொம்ப ரசிச்சு செய்த பாடல். அதாவது அதில் கண்ணமான்னு வர்ற மாதிரி அவங்க பேர் பாலமா, பால சரஸ்வதி அவங்க பேர். அந்த பாட்டில் வரும் அந்த அப்படின்னு அதில் பாலம்மான்னு வர்ற மாதிரிலாம் ரொம்ப காதலோடு செய்த பாட்டு அது. அந்த காதல் எங்களை சினிமா பொறுத்தவரையிலும் கலைஞ்சு போயிட்டா கூட மக்கள் மத்தியில் இன்னைக்கானது இருக்கு. பாலண்ணனுக்கு கூட ரொம்ப வருத்தம் அந்த பாட்டை எடுத்ததில்லை. ஆனால் அந்த வருத்தத்தை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ளும் தருணம் அது. எனக்காக அவர் இதை எங்களுக்கு பாடுவார். விஷயம் என்பதை திண்ணமாக நம்புபவன் நான். அதையும் தாண்டி ஒரு நிலையை நாம் வாழ்ந்தோம் என்பதற்கு அடையாளமாக, சின்னமாக நாம் வாழ்ந்ததற்கான சாயல்களை வடுவாக விட்டு செல்லாமல் வரும் சமுதாயம் நாம் வாழ்ந்த இடங்களை சுத்தமாக வைத்துக் கொண்டிருப்பது இவை போன்றவைதான். அதைத்தான் என் சகோதரர்களுக்கு நானும் கற்றுக்கொண்டு அவர்களும் கற்றுக் கொடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். முடிந்தவரை அவர்களையும் ஈடுபடுத்துகிறேன். இதுதான் நான் என் ரசிகர்களுக்கு சொல்வது. நானும் என் ரசிகன் தான். ஆனால் அதை எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி பாதுகாக்கணும். விமர்சனங்களை மெலிதாக சொல்லி வாடிவிடாமல் இருக்க அப்பப்பொழுது கொஞ்சம் பாராட்டு தண்ணீர் தெளித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.